few words from Daksh. Hello everybody, good afternoon. Late வந்துட்டேன், sorry. பாராத வந்து ராமும் ராஜியும் மோர் தென் ஃபேமிலி அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி இவ்வளோ கிராண்டாக நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப ஒரு பெரிய ஈவெண்ட்டு. ரொம்ப அண்ட் பிக் பீப்புள் லைக் பரத் அண்ட் it's so nice and to have me also along with all of you. நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்ல சிங்கர்ஸ், நான் நல்ல ரசிகை. ஸோ உங்களை எல்லாரையும் ரசிக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். மை பிளெஸ்ஸிங்ஸ் டு எவ்ரிபடி, ஸ்பெஷலி ராம், யோகா, ராஜி. தேங்க்யூ. ராமுடைய பிரதர் சோமசுந்தரம் சார் அவர் ஒரு இரு வார்த்தைகள் பேசுவார். லாஸ்ட் இதில் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு சான்ஸ் கிடச்சிது. ஆர்கெஸ்ட்ராக்கு வந்து ஈவெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. வாங்க. வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடம் சொன்ன மாதிரி நாங்கள் மியூசிக் லவர் தான். மியூசிக்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் மியூசிக் தான் எவ்ரிடே தள்ளிட்டு போகிறது இன்றைக்கி லைஃப்பில். எல்லாருமே எவ்வளவோ ப்ரெஷரில் இல்லையா? ஏன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. மை பிரதர் ரமேஷ், ஐ எம் ரெப்ரசன்டிங் கம்பெனி கால்டு ஃபார்எவர் லிவிங் ப்ராடக்ட்ஸ், யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. அதில் வந்து இப்போ நாங்கள் ஸ்பான்சர் பண்ணிட்டுருக்கோம். இன்ஃபேக்ட் அப்கமிங் ப்ரோக்ராம் கோயம்புத்தூரில் கூட வெரி பிக் வே வில் லைக்லி டு கெட் ஸ்பான்சர். அந்த அலுவேரா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸ்பான்சர். என் பிரதருக்காகனு இல்லை, இந்த மியூசிக் ப்ரோக்ராமுக்காக. எனக்கு இன்னொரு ஸ்மால் விஷயம் ஐ வாண்ட் டு ஷேர். எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணும். எங்கள் அம்மா வந்து முத்தியா பாகவதரோட பேத்தி, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த முத்தியா பாகவதரோட பேத்தி என்னுடைய பாட்டை யார் பாட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. எங்கள் அம்மா 95 இயர்ஸ் வரைக்கும், 95 வயசு வரைக்கும் எந்த ஹெல்த் இஷ்யூம் கிடையாது. காரணம் என்ன நினைக்கிறீங்க? பாட்டு, மியூசிக். மியூசிக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி மியூசிக்கு தெரிஞ்சவாள் எல்லாருக்குமே கொடுத்து வச்சுருக்கணும்பாங்க இல்லைங்களா? பாடத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும், மியூசிக் தெரிஞ்சு அவளுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும், தலையில் எழுதியிருக்கணும். நானும் நிறைய பாடணும்னு எனக்கும் ஆசை. ஒரே ஒரு நாளைக்கு பாடினா என் பொண்ணு சிஏ வெளியில் வந்து கொன்னுடுவேன் அப்படின்ட்டா. அதனால் நான் படித்ததெல்லாம் மறந்து போயிடும் உங்களுக்கு அப்படின்னா. ஸோ எங்கள் அம்மா அடிக்கடி பாடணும் ரொம்ப ஆசை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் பாடிட்டு இருப்பாள், கோலம் போட்டுட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாள். அந்த தலைமுறையே எடுத்துக்கொண்டு போகிறார் என் பிரதர். அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு ஒரு பிரதர் யூஎஸில் பாலமுரளின்னு சொல்லிட்டு கர்நாடக சங்கீதத்தில் கலக்கின்னு இருக்காரு. இன்னொரு பிரதர் இங்கே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஐ எம் ரியலி வெரி ப்ரவுட் டு பி எ பிரதர் ஆஃப் மிஸ்டர் ராம். ஆல்சோ ப்ரவுட் டு பி எ ஸ்பான்சர் ஆஃப் தீஸ் ப்ரோக்ராம்ஸ். அண்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, நன்றி. என் பிரதருக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தேங்க்யூ வெரி மச். நீங்கள் இருக்கவும். இது ஃபேமிலி ஆஃப் 9 brothers and 1 sister இவங்க. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் ஃபேமிலி. அவர் சொன்ன மாதிரி என்னோடய மாமியார், என்னோடய அம்மா பாடிகிட்டே இருப்பா எப்போ பாரு. அவங்களுக்கு என்னன்னாக்கா அந்த காலத்தில் ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கல. ஸோ தே வேர் ஹெல்ட் அப் வித் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் அண்ட் எவ்ரி திங். பட் ஹீ வாண்டட் ஹர் ட்ரீம்ஸ் டு கம் ட்ரூ. அவர் சொன்ன மாதிரி அவள் அண்ணா வந்து பெரிய பாடகர், கர்நாடிக் சிங்கர் யூஎஸில். அண்ட் இவருக்கு வந்து ஒரு 2 daughters. ஒருத்தி வந்து சிஏ professional who is working in US and the other one is from Fashion Technology Institute. அவள் வந்து நிறைய ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் ஷீ இஸ் டிசைனிங் நயன்தாராவோட காஸ்டியூம்ஸ் அண்ட் ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு மெனி ஃபிலிம் டைரக்டர்ஸ் ஆல்சோ. ஸோ எல்லாமே பண்ணுறாங்க. ரீசெண்டாக ஸ்வீட் காரம் காஃபின்னு ஒரு ஜீ தமிழ் ஷோ வந்தது. அதில் ஷீ இஸ் த காஸ்டியூம் டிசைனர் ஆல்சோ, பாவ்யா சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சின்ன ஹானர் யாராவது ஒருத்தர் பண்ணலாம். ரமேஷ் மலி சார் இல்லைன்னா சுந்தர் சார், இவரோட ஸ்பான்சர் ஹானர். தேங்க்யூ அண்ணா, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். மேடையில் அலங்கரிச்சதுக்கு நன்றி. ஏன்னா அண்ணா தம்பி ஒருத்தர் பாராட்டிக்கன்னு நினச்சிக்காதீங்க. நான் ஸ்பான்சர் நான் இந்த கம்பெனிக்கு.
பாடுங்க சார். உங்கள் தலையெழுத்தெல்லாம் எப்படி இருந்ததுண்ணா நான் என்ன பண்ணுறது?